இந்த கண்காட்சியில் அடிப்படை பொருட்களிலிருந்து ரசாயன பொருட்கள், தோல் பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் அனைத்தும் கண்காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இந்த தொழில் மிகவும் வளர்ந்து வரும் ஒரு தொழிலாகும். அதாவது உலக அளவில் எடுத்துக்கொண்டால் சீனா முதலிடத்தில் உற்பத்தியில் உள்ளது. அதற்கடுத்து சீனாவிற்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் இந்தியா மாபெரும் அளவில் உற்பத்தியில் உள்ளது. இந்த தொழிலுக்கு ஏன் இவ்வளவு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால் இது அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது ஒன்று. ரெண்டாவது அந்நிய செலவாணி கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், ஒரு 50,000 கோடி சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்நிய செலாவணி ஈட்டி தருது. அது இல்லாமல் இந்தியா முழுவதும் ஒரு 44 லட்சம் பேர் இந்த தொழிலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த தொழிலுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. மத்திய அரசுடைய கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2021லேருந்து 2026 வரைக்கும் 1700 கோடி இந்த தொழில்துறைக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் புதிய திட்டங்களை தீட்டிட்டு இருக்காங்க. அதுபோல் மாநில அரசுகள் எடுத்துட்டிங்கன்னா பல்வேறு மாநில அரசுகள், தமிழக அரசு, தமிழ்நாடு அரசு, மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, டெல்லி, மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களும் இந்த தொழிலை ரொம்ப ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த தொழில் என்னென்னா அடிப்படையில் ஒரு பெரிய தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தொழில் கிடையாது. ஒரு சிறிய பயிற்சி மூலிமா அனைவருக்கும் ஒரு பயிற்சியை கொடுத்து ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய பயிற்சியை கொடுத்து அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதனால் பின்தங்கிய பகுதியில் முன்னேற்றுவதற்கு, பின்தங்கிய பகுதியில் ஒரு மாபெரும் சமூக பொருளாதார மாற்றத்தை கொண்டு வரணும்னா அடிப்படையில் காலனி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தி தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது ஜவுளித்துறைக்கு அடுத்து அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில் இதுதான் தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய இலக்கின்படி இது வரைக்கும் ஒரு 23.69 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது இது வரைக்கும் தொழிலில். 2030 ஒரு 47 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உற்பத்தியை எட்டணும்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம். இதில் என்னென்னா இப்போதைக்கு ஒரு 5 பில்லியன் ஏற்றுமதி இருக்குது. இது 2.5 மடங்கு அதிகரித்து ஒரு 13 to 14 பில்லியன் அமெரிக்க டாலர் 2030 ஏற்றுமதி பண்ணணும். அது மாதிரி உள்நாட்டு உற்பத்தி ஒரு 19 பில்லியன் இருக்குது. அந்த 19 பில்லியன் 2 மடங்கு ஆகும், 34 பில்லியன் ஆகும். அப்படி ஆகிறப்ப 47 பில்லியன் இந்த துறையுடைய உற்பத்தி 49 பில்லியனாக 2030 இருக்கும். அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. அதோடு கூடுதலாக இந்த துறையில் 25 லட்சம் பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் இந்திய அளவில் கிடைக்கும். இப்போதைக்கு ஒரு 44 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. கூடுதலாக இன்னும் ஒரு 25 லட்சம் பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் மிகவும் பின்தங்கிய பகுதியில். மற்ற துறைகளை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆண்களுக்கு தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த துறையில் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 80% இந்த துறையில் காலனி தொழிற்பொருட்கள் உற்பத்தியில் 80% பெண்கள், அகில இந்திய அளவில் 40%. அது மாதிரி அடுத்து வர 25 லட்சம் பேர்லையும் மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாமே 60% மேலே பெண்களை ஊக்கப்படுத்தின, பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தா அதுக்கு கூடுதலாக 1% ஊக்கத்தொகையும் தராங்க. இந்த மாதிரி இந்த தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து முயற்சி செய்கின்றன. இந்த தொழிலுடைய உற்பத்தி பெரிய அளவில் பெருகுது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சீனா விட்டு இந்த தொழில் வெளியேறிட்டு இருக்குது. ஆனால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு போகாமல் இந்தியாவை நோக்கி இந்த தொழில்கள் வருகின்றன. அதன் மூலம் இந்த தொழில் ஒரு மாபெரும் சமூக பொருளாதார மாற்றத்தை இந்திய அளவில் கொண்டு வருவதற்கான நிறைந்த வாய்ப்புகள் உள்ளது. அதனை காட்சிப்படுத்தும் வகையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாளை மறுநாள் நடைபெற உள்ளன. அத்துடன் வடிவமைப்பாளர் கண்காட்சி பற்றி பேசினாங்க. வடிவமைப்பாளர் கண்காட்சி கடந்த 8 வருடமாக நடந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா போன வருடம் குறைஞ்சது ஒரு 434 லட்சத்துக்கு ஒரு பெரிய தொழில் நடந்திருக்கு. அது இல்லாமல் ஒரு 60 கூட்ட அரங்குகள் நடந்திருக்கு. இது தொடர்ந்து ஒரு சிறந்த அனைவருக்குமான ஆராய்ச்சியாளர்கள், உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் அனைவருக்குமான ஒரு சிறந்த ஒரு கண்காட்சி. இதில் அனைவரும் பங்கேற்கணும். பங்கேற்றுக்கிட்டு இந்த தொழிலை மேலும் ஊக்கப்படுத்தி சிறந்த அளவில் கொண்டுட்டு போகணும்.